வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ரேகா டிசைனர்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங்கு, பேக்கில் போட் நெக்கு, ஃப்ரண்ட்டில் பா நெக் வச்சு ஒரு கட்டிங். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஒரு சேரீ, அதாவது ஒரே பேட்டர்னில் 3 ஸ்கர்ட்டு 3 ப்ளவுஸ் தைக்க சொல்லியிருக்காங்க ஒரே பேட்டர்னில். இதில் வந்து ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பார்டர்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்கர்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு ஸ்கர்ட்டுக்கு இப்போ நாங்கள் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். இங்கே பாருங்கள், எப்படி கட் பண்ணிவிட்டு எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவாக காட்டுறோம். பாருங்கள், ஒரு சேரீயில் பார்த்தீங்கன்னா 1 சைடு முந்தானி 1 சைடு ப்ளவுஸ் இருக்குது. இந்த ப்ளவுஸையும் கட் பண்ணிக்கிறோம். ஒரு சேரீயில் ஃபுல்லாக ஒரு ஸ்கர்ட்டு தைக்க போகிறோம். பாருங்கள், இதை வந்து ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கைக்கு வர்றதுக்கு ரோஸ் கலர் பீஸ் கொஞ்சம் கட் பண்ணுறோம். பாருங்கள், கைக்கு 2 கைக்கு வர்றதுக்கு ரோஸ் கலர் பீஸ் கொஞ்சம் கட் பண்ணுறோம். ரோஸ் கலர் பீஸு கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம். ஒரு சேரீயில் பார்த்தீங்கன்னா முந்தியும் ப்ளவுஸும் இருக்குது. இப்போ வந்து இந்த ஒரு சேரீக்கு ஸ்லீவுக்கு என்ன வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லீவ்லேருந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஸ்கர்ட்டுக்கு ஃபுல்லாக லைனிங்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங்கு ஈஸியான முறையில் உங்களுக்கு எப்படி நான் கட் பண்ணுறேன்னு பார்க்குறேன். இப்போ பாருங்கள், பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 34க்கு பார்த்தீங்கன்னா போட் நெக், பேக்கில் போட் நெக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து பா நெக்கு. இங்கே பாருங்கள், பேக்கில் மடிச்சடிச்சிருக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். அப்புறம் லைட்டாக பேக்கு கொஞ்சம் லூஸ், அதாவது போட் நெக் வந்து இழுத்து போட முடியாதனால கொஞ்சம் லூஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்ற கிளாத்து. இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா விட்ற கிளாத்து. லென்த்து பார்த்தீங்கன்னா 13. பாருங்கள், 13 போட் நெக்குதுங்க. போட் நெக்கு. இந்த பொண்ணுக்கு பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா 34. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நான் 7.25 வைக்கிறேன் ஷோல்டரு. பாருங்கள், ஷோல்டர் 7.25. ஆம்கோல் பார்த்தீங்க அப்படின்னா நான் 15. இங்கே பாருங்கள், நான் வந்து 5.5 வைக்கிறேன். பாருங்கள், 5.5 வைக்கிறேன். பாடி லூஸு 5.5 வைக்கிறேன். பாடி லூஸு 34, ஆனால் நான் 36 வைக்கிறேன். இந்த 1/2 இன்ச்சியை கேப்பு விட்டுட்டு வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு போட் நெக் போடும்போது கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். பாருங்கள், 36. இடுப்பு பார்த்திங்கன்னா 27. இங்கே பாருங்கள், 27 நான் வந்து 7.5 வைக்கிறேன். இன்னும் டாட்டுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 3 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். இங்கே பாருங்கள், 27. பேக் தட்டு பாருங்கள், பேக் தட்டு. இப்போது ஆம்கோல் வந்து உங்களுக்கு 15. பாருங்கள், ஆம்கோல் 15. இங்கே பாருங்கள், கரெக்டாக வரும் பாருங்கள், 15. பாருங்கள், ஆம்கோல் 15. பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா 34, இடுப்பு 27, ஆம்கோல் 15. அப்புறம் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் ஹோல்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் 4.5 இன்ச்சு வந்து பேக்கில் 4.5 இன்ச்சு நெக்கு வரைகிறேங்க. பாருங்கள், நெக்கு 4.5 இன்ச்சு. அப்புறம் அவங்க அழகாக ஹோல்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் கேட்டிருக்காங்க. பேக்கில் இந்த மாதிரி ஹோல்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து நெக் ஃபோம் வச்சுட்டு, ஐனிங் நெக் ஃபோம் வச்சுட்டு அப்படியே அழகாக திருப்பிக்குவோம். இதுதான் பேக்கு, போட் நெக்குக்கு பேக்கு. கை நீளம் 10 இன்ச்சு. இங்கே பாருங்கள், 10 இன்ச்சு. நான் 10.5 இன்ச்சியே வைக்கிறேன், 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். ஆம்கோல், அதாவது அடிக்கை லூஸ் பார்த்தீங்கன்னா 2.25 வைக்கிறேன். இங்கே பாருங்கள், 2.25. அடிக்கை லூஸு 2.25. கை லூஸு 4.5. அப்புறம் வந்து தையலுக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு உள்ளே விட்றேன். அப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா நான் 6.5 வைக்கிறேன். அதாவது 1.5 இன்ச்சு கம்மி, 7.5 வச்சேன். இப்போ 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி 6.5 வைக்கிறேன். இங்கே பாருங்கள், 6.5.
பாருங்கள் கை ஸ்லீவு, இந்த ஸ்லீவு, ஸ்லீவ் பாருங்க. கவர் தட்டு கம்மியாக எடுக்கிறீங்க பாருங்க. கவர் தட்டு கம்மியாக, கவர் தட்டு கம்மியாக பாருங்க. இது ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங்கு. ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங் எடுக்கிற போடுறேன் பாருங்க. என்ன இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறத வெளியில் தள்ளி வச்சுக்கிறேன் நெக்கு. ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து ரொம்ப லூஸ் அடிக்கும். இங்கே பாருங்கள் 1/2 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டில் தள்ளி வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங் வெட்டுறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான முறையில் ஈஸியாக எப்படி கட் பண்ணால் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த சைடில் நம்மளுக்கு சைடில் எக்ஸ்ட்ரா துணி வேணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் பாருங்கள். எக்ஸ்ட்ரா துணி வேணும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா துணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு விட்ருக்கேன் பாருங்கள். எக்ஸ்ட்ரா துணி 4 இன்ச்சு விட்ருக்கேன். இப்போ 4 இன்ச்சு விட்ருக்கும் போது சைடு கரெக்டாக வருங்க பாருங்கள். அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு பாக்கெட் இருக்கிறாங்க. இப்போ கையில் எவ்வளோ கவர் தட்டு எடுத்துடணும் அதே கவர் தட்டு எடுத்துக்கிற அழகா. இப்போ பாருங்க ஃப்ரண்ட் நெக் வந்து அந்த பொண்ணுக்கு மேலே மடிச்சு அடிக்கிறதுக்கு 5.5 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் வைக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வைக்கிறேன் பாருங்க. நான் எப்படி கட்டிங் போடுறனோ அது எனக்கு தகுந்த மாதிரி கட்டிங் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு. இங்கே பாருங்கள் டாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 34 பாடி லூஸ் 34 இருக்குது. இடுப்பு 27 30. இப்போ பார்த்தீங்கன்னா 3 + 4 7 இன்ச்சு இருக்குது. 7 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே பாருங்கள் டாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2.25 வைக்கிறேன். இங்கே பாருங்கள் இங்கே 2.25 வைக்கிறேன். அப்புறம் 7 இன்ச்சு இருக்குதுங்களா. இங்கே பாருங்கள் 7 இன்ச்சில் பாருங்கள் 3.25 வைக்கிறேன் டாட்டுக்கு. இங்கே பாருங்கள் 3.25 வைக்கிறேன் டாட்டுக்கு. பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு 3.25. இங்கே பாருங்கள் அவங்களுக்கு டாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10.5 13 பாருங்கள் டாட் சைஸ். இங்கே பாருங்கள் டாட்டை வந்து கரெக்டாக நீங்கள் டாட் கரெக்ட் பண்ணிட்டீங்க, பாடி தகுந்த மாதிரி கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த டாட் இருக்குல்லங்க இப்படி வரைஞ்சிக்கங்க. இப்படி வரைஞ்சிட்டு இது நான் போடுற ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங். நான் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங் போடுறேன். இங்கே பாருங்கள் பாருங்கள் இந்த டாட்டை கரெக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங். டாட்டு பாடியிலேருந்து டாட் எவ்வளோ இருக்குதோ ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பானைக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங் அழகாக இங்கே பாருங்கள் பேக் ஃப்ரண்ட்டில் பானைக்கு ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங் போட்டிருக்கு. இப்போது இந்த கட்டிங் வந்து நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கட்டிங் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி போட்டு கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறேனோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ காட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.